பாதாம் பிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்க்குறக்கு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து நைட்டு ஊற வச்சு மார்னிங் எடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரமல்ஸ்ட் சுகர் சிரப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுகர் மட்டும் ஆட் பண்ணி அதில் வந்து பாயில் வாட்டர் போர் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி கொதிச்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி சுகர் சிரப் செய்யும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டு அப்புறம் வந்து பாயில் வாட்டர் போர் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில டைம் சுகர் வந்து தீஞ்சிரும். அப்போ வந்து நம்ம நிறையா எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுறனால அது வந்து கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால நீங்கள் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாயில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா மில்க் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் சுகர் சிரப் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பாயில் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க் கோவா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஜிகர்தண்டா செய்யறதுக்கு பாதாம் பிசின் ரெடியாக இருக்குது, கேரமல் சுகர் சிரப் ரெடியாக இருக்குது, ஜிகர்தண்டா மில்க் ரெடியாக இருக்குது, மில்க் கோவா ரெடியாக இருக்குது, ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணி அதில் வந்து கேரமல் சுகர் சிரப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கேரமல் சுகர் சிரப்பை தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக. வீடியோவில் எல்லாத்தையுமே காட்டல, ஏன்னா என்னால் செய்ய வீடியோ எடுக்க முடியல. அதுதான். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பாதாம் பிசின் ரெடியாக இருக்குது, மில்க் கோவா ரெடியாக இருக்குது, அப்புறம் ஜிகர்தண்டா நம்ம போட் பண்ணுற மில்க் ரெடியாக இருக்குது, அப்புறம் சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. இப்போது சர்விங் டைம். அதுக்கு வந்து ஒரு டம்ளரில் பாதாம் பிசின் போட்டுக்கலாம். அது கூட நீங்கள் வந்து மில்க் கோவா செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நன்னாரி சர்பத் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பே அதோட கிட்டத்தட்ட சேம் டேஸ்ட் கொண்டு வந்துடும். அதனால வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் சுகர் சிரப். இப்போ சுகர் சிரப்பையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜிகர்தண்டா மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த டம்ளர் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஐஸ்கிரீம், கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணி அதை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரையிற மாதிரி. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வேணும், அதனால திரும்ப கொஞ்சம் ஐஸ்கிரீமை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே ஊற்றிக்கிறேன். அது பதிலாக நன்னாரி சர்பத் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டிங் டைம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரியலாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.